டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளூ. ஸோ வை இட் இஸ் த நியூஸ், ஏன் ஃப்ளூ பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு டெட் க்ரோஸில் வந்துட்டு, அதுவும் பர்டிகுலராக சென்னையில் வந்துட்டு டெட் க்ரோஸில் ஃப்ளூ இருக்கிறதா வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ அதை தொடர்ந்து அடுத்து நியர்பை ஏரியாஸ், ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷ் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஹை அலர்ட் விட்டுருக்காங்க அண்ட் தே ஆர் டேக்கிங் எஃபோர்ட்ஸ் டு கண்டைன் த ஸ்ப்ரெட். சரிங்களா, ரைட். ஸோ அதனால இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ பிகாஸ் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் மெஷர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் ஃப்ளூ வந்துட்டு பேர்ட்ஸில் தான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இன்னும் ஹியூமனில் கிடையாது. ஸோ பேர்ட்ஸ்ன்றதுனால பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட். ஓகே ஓகே. ஸோ அண்ட் இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு புலிகேட் லேக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக வரும். ரைட்டா, அண்ட் நாட் ஒன்லி ஃப்ரம் தேர், அங்கே வரக்கூடிய பேர்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரம் ஆல் ஓவர் ஏரியாஸ். ஓகே, ஈவன் ஃப்ரம் கேரளா, தமிழ்நாடு அந்த இடத்துல இருந்தும் பேர்ட்ஸ் போகும், அங்கேருந்து இந்த சைடு வரும். ஓகே, ஸோ இந்த மைக்ரேட்டரி பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும். இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே ரைட். தென் தே டேக்கிங் எஃபோர்ட்ஸ் அஸ் வி செட். ஸோ அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவன் த பேர்ட் ட்ராப்ஸ். ஓகே, ஸோ இன்ஃபெக்டட் கர்காசஸ், கர்காசஸ் இந்த சென்ஸ் டெட் பாடிஸ். ஓகே, ஸோ இப்போ இறந்து போன அந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேர்ட்ஸோட ரிமைனிங்ஸ் இருந்தா கூட, இல்லை அதோடைய டிராப்பிங்ஸ் இருந்தா கூட, அது வாட்டரை கண்டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா இட் கேன் அஃபெக்ட் ஹியூமன்ஸ். ஓகே ரைட். ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ன்றது என்ன? ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லைக் இட்ஸ் வெரி ஒன் ஆஃப் த கண்டேஜியஸ் டிசீஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ கண்டேஜியஸ் ஆல்சோ அண்ட் டெட்லி ஆல்சோ இஃப் இட் இஸ் இன்ஃப்ளூயன்சா ஏ டைப். ஓகே ரைட். ஸோ இன்ஃப்ளூயன்சான்றது என்ன, அதுக்கப்புறமா அதோடைய காசஸ் என்ன, டிரான்ஸ்மிஷன் என்ன, பேண்டமிக் ஏதாவது வந்திருக்கா, அதை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் அக்யூட் viral infectious disease. So it's a viral infection caused by influenza virus belonging to Orthomyxiviridae family. Okay, so it's a viral infection. Okay, influenza அப்படினு சொல்லுவோம். Right, it can affect human, avian species, so animals, birds எல்லாத்தையுமே வந்துட்டு இதனால அஃபெக்ட் பண்ண முடியும். Okay, not just human. Right. Then இது அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பார்ட் அஃபெக்ட் ஆகும் இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்க்ளூடிங் நோஸ், த்ரோட், பிரான்கை, அதுக்கப்புறமா ஈவன் லங்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு அப்படின்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன். மெயின் இன்ஃபெக்ஷன் இதுதான், இது போக இதனால வேற ஏதாவது அடிஷ்னலான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு வருது பிகாஸ் ஆஃப் வீக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிமோனியா வந்துட்டு வரும். ஓகே, ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணுறதுனால நிமோனியா வந்துட்டு செகண்டரி இன்ஃபெக்ஷனாக இருக்கும். தட் இஸ் ஆல்சோ நிமோனியா இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஏன் இதோடைய செட்டப் வந்துட்டு எப்படி இருக்கும், இந்த வைரல் செட்டப் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டோம்னா தான் இது ஏன் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அடிக்கடி வருது, ஏன் கம்ப்ளீட் கியூர் இல்லைங்கிறதுமே நம்மளுக்கு புரியும். ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஜீரம். ஸோ இட்ஸ் enveloped, ஸோ மீன்ஸ் இட்ஸ் enclosed to one. ஓகே, RNA வைரஸ். ஓகே, எப்படி நம்மளுக்கு HIV-லாம் இருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்துட்டு RNA வைரஸ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா RNA தான். அந்த RNA எப்படி இருக்கு அப்படின்னா செக்மெண்டடா இருக்கு. ஓகே, ஸோ அந்த செக்மெண்டா இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, எந்த செக்மெண்ட் வேலை எப்போ வேணாலும் டக்குன்னு மாறிடும். அந்த அலைன்மெண்ட் இருக்குது இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABC செக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது BCயா திடீர்னு மாறிடும். ஓகேயா, இல்லை CDயா மாறும், இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி எலிமினேட் ஆயிடலாம், ஆட் ஆகலாம், ரிப்பீட் ஆகலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இதுக்கான ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். இப்போ இதனுடைய அலைன்மெண்ட் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட மியூட்டேட் ஆன மாதிரி. ரைட்டா, ஸோ இப்போ மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அதோடைய காசஸோ இல்லை அது வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வச்ச ட்ரக்ஸுக்கு வந்துட்டு அகைன்ஸ்டா இருக்கும், ரெசிஸ்டண்டா மாறிடும். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் ஜெனட்டிக் ரீஅசார்ட்மெண்ட் வந்துட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குதுல. ஓகே, பிகாஸ் இட் இஸ் செக்மெண்டட். ஸோ செக்மெண்டட், ஸோ தட் ஜெனட்டிக் ரீஅசார்ட்மெண்ட் ஹேப்பன்ஸ். ரைட். தென் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னாலே H1N1, H5N1 இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் பார்த்துருப்போம். ஓகே ரைட். ஸோ அந்த HN அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ், மேல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கவர் என்வெலப்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் தான் அந்த HN அப்படின்றது. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹேமாக்ளூட்டினின் அண்ட் நியூரானமிடேஸ். ஓகே, ஸோ இந்த ஹேமாக்ளூட்டினின் என்ன பண்ணும் அப்படின்னா ஹோஸ்ட் செல்லோட எப்படி அட்டாச் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக மாற H1, H2, H3ன்னு மாறப்ப
அதோடைய ஹோஸ்ட் வந்துட்டு எப்படி ஹோஸ்ட் கூட அட்டாச் ஆகுறதுன்ற டைப் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் வைரஸஸாக இருக்கும். ஓகே, இந்த லைக் ஹேமாக்ளூட்டின்ன்றதுலேயே பார்த்தீங்கன்னா 1 to 18 சப்டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூராமினேஸ். ஸோ இது வந்துட்டு இன்ஃபெக்டட் செல். ஓகே, இந்த வைரல் இன்ஃபெக்டடே செல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஃபெக்டட் செல்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான மெக்கானிசம்ஸை வந்துட்டு எயிட் பண்றதான் எது இந்த சர்ஃபேஸ் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1 to 15 டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் பாக்குறப்ப நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இருக்கு, ஒரே ஒரு டைப் அப்படின்றது கிடையாது. ஓகே, அண்ட் அந்த டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காமனா இன்ஃப்ளூயன்சா ஏ டைப் அப்படிங்கிறது H1N1 அண்ட் தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஒன். ஓகே, சம்டைம்ஸ் லீத்தலா இருக்கக்கூடியது வந்துட்டு எது அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சா ஏ. இது ஏ வந்துட்டு ஹியூமனை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுவான்னு கேட்டா நாட் ஜஸ்ட் ஹியூமன் பவுல்ட்ரி, ஓகே, தென் பேர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இது இல்லாம பிசிடின்ற டைப்ஸ்லாம் இருக்கு, பட் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏ மட்டும் தான். ஓகே, மீதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வரும். இது இன்ஃப்ளூயன்சா ஏ மட்டும்தான் பேண்டமிக், மீதி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எபிடமிக்ஸ். பர்டிகுலர் ஏரியால கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இட் வில் ஸ்டாப். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பிசி டைப்ஸ்ல வரும். அண்ட் சிடி டைப்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா மைல்டு ஃபீவர் இல்ல மைல்டு அட்டாக் அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, ஸோ ஹைலி கண்டேஜியஸ் இது இன்ஃப்ளூயன்சா ஏ H1N1. ஓகே, தென் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் ஹைலி மியூட்டபிள். ஓகே, ஸோ இது வந்துட்டு மியூட்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரே ஒரு ட்ரக், ஒரே ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சு ரொம்ப நாளைக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஓகே, மியூட்டேட் ஆகிறதுனால அது மாறிடும். ஸோ லாங் டேர்ம் இம்யூனிட்டி இஸ் டிஃபிகல்ட். ஓகே, தென் இந்த மாறுதுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த சேஞ்சஸே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸா இருக்கு. ஸோ ஆன்டிஜென், ஆன்டிபாடி, இது கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டா. ஸோ ஆன்டிஜென் அப்படின்றது நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய சம்திங் பேத்தோஜன், ஓகேங்களா, பாக்டீரியா, வைரஸ், தட் இஸ் நோன் அஸ் ஆன்டிஜென். அண்ட் அதுக்காக ரெஸ்பான்ஸ் நம்ம பாடியில இருந்து கொடுக்கறது என்னது, ஆன்டிபாடி, நம்ம இம்யூன் சிஸ்டம் கொடுக்குற ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஆன்டிஜென் இருக்கு இல்லையா, இந்த பாக்டீரியா இல்ல வைரஸ், ஸோ இதுக்குள்ள நடக்கக்கூடிய ஷிஃப்ட் இல்ல சேஞ்சஸ் தான் நம்ம ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் இல்ல ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமாவும் அதோடைய ஜெனட்டிக் செட்டப்பை வந்துட்டு அது மாத்துறது. ஓகேங்களா, அப்படி மாறுச்சு அப்படின்னா சீசனல் அவுட் பிரேக்ஸ் வரும். இப்ப காரணமா இருக்கிறது. ஓகேங்களா, இப்ப கரெக்டா விண்டருக்கு இப்ப எப்படி நம்ம சம்மர் வந்துச்சு அப்படின்னா டைஃபாய்டு, காலரா யூஸ்வலா தான் வரும், சிக்கன் பாக்ஸ் வரும் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பீரியட் வைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா நம்மளுக்கு அதே டைப் ஆஃப் ஃப்ளூ வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும், அந்த ஸ்லோ சேஞ்சஸ். ஏற்கனவே ஒரு டெவலப் பண்ணி வச்சிருப்போம் ஒரு வைரல் ரெசிஸ்டன்ட்டுக்கு, ஆனா அதையும் மீறி இது வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆகி வரும். ஓகே, பட் இது மைனரா இருக்கும், ஸ்லோவா வந்துட்டு மாறும். அப்படி மாறுச்சுன்னா அதை ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ரீசன் ஃபார் சீசனல் அவுட் பிரேக்ஸ். அதுவே ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் அப்படின்னா சேம் இந்த ஜெனட்டிக் ரீஅசார்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த செக்மெண்ட் மாறுறதுனால சடனா மாறணும். மியூட்டேஷன் அப்படின்னாலே சடன். ஓகே, ஸோ சடனா மாறணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் மேஜர் சேஞ்சஸா இருக்கணும். இன்ஃப்ளூயன்ஸாலேயே இன்ஃப்ளூயன்ஸா ஏபிசி டைப் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி புது டைப்பையே வந்துட்டு அது கிரியேட் பண்ணும். ஓகே, சப்டைப்ஸ் கிரியேட் பண்ணும். H1N1, H5N1, H2N2, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் சப்டைப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பேண்டமிக் வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஜாஸ்தி. ஓகே, ரைட். ஸோ மேஜரான பேண்டமிக் நம்மளுக்கு ஃப்ளூனால வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ அண்ட் ஸ்வைன் ஃப்ளூ, போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எப்போ வந்துச்சு ஏன் வந்துச்சு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே, ஸோ இதுவும் சேம் இன்ஃப்ளூயன்ஸா ஏ டைப் H1N1 ஸ்ட்ரெயின் தான். ஓகே, ஸோ வேர்ல்டு வார் பீரியட்ல 1918, ஸோ 1914 இருந்து 1918 வரைக்கும் நம்மளுக்கு வேர்ல்டு வார் நடக்குது. கரெக்டா 1918 வேர்ல்டு வார் முடிகிற பீரியட்ல இது நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது என்னன்னு சொல்றோம், ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்றோம். டசன்ட் மீன் தட் இட் வாஸ் ஒரிஜினேட்டட் இன் ஸ்பெயின், பட் ஃபர்ஸ்ட் ஓப்பனா கேசஸ் ரிப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்பெயின். அதனால இது ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் கேசஸ் நம்மளுக்கு கிடைச்சது வந்துட்டு யூஎஸ்ஏல. ஓகே, ஸோ ஸ்பானிஷ் இன் த சென்ஸ் நாட் ஒரிஜினேட்டட் பட் ஃபர்ஸ்ட் தே ரிப்போர்ட்டட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இது ஏன் அதிகமா ஸ்ப்ரெட் ஆச்சு, இது ஏன் பேண்டமிக் ஆச்சு அப்படின்னா ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட். ஸோ யூஎஸ் தென் நம்மளுக்கு வேர்ல்டு வார் நடக்குது இல்லையா, இங்க இருந்து அங்க போக, ஈவன் இந்தியால இருந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு இல்லை இந்தியன்ஸ் போக, ஸோ இந்த மாதிரி லார்ஜ் ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் இருந்ததுனாலும் அண்ட் வார் நடக்கிறப்ப ரொம்ப லைக் சின்ன சின்ன ஏரியாஸ்ல தான் வந்துட்டு எல்லாரும் இருப்பாங்க. ஓகே, கண்டெய்ன்டு ஏரியாஸ்ல இருப்பாங்க, ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்காது. ஸோ இந்த ரீசன்ஸ். தென் ஹைஜீனை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால அந்த இடத்துல க்ரௌடட் பிளேசஸா இருக்கிறப்போ. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்துட்டு குவிக்கா வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, டியூ டு war and because of that troop movements. Okay,
ஸோ எவ்வளோ அஃபெக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1/3 ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இது 500 மில்லியன் அது கூட மறந்துட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் நோட் திஸ் ஒன், 1/3 ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் காட் அஃபெக்டட் டியூரிங் திஸ் ஸ்பானிஷ் ஃப்ளூ. இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 to 18 மில்லியன் டெத் மட்டுமே 12 to 18 மில்லியன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அஃபெக்டட் தான் 1/3, டெட் கிடையாது. ஓகே, ஸோ ஏன் இது அவ்வளோ அதிகமான பேர் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிகாஸ் அந்த பீரியட்ல வந்துட்டு வேக்சினேஷன்ஸ் இன்னும் ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் லைக் டெலிவரி வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு இல்லாத பீரியடு. ஓகே, அந்த பீரியட்ல தான் நம்மளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ வேக்சினேஷன்ஸ் ப்ராப்பரா இல்லை, ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது, ஹைஜீனிக் கேர் கிடையாது, பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ப்ராப்பரா கிடையாது. ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்னால இட் அஃபெக்டட் லாட். அண்ட் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூல ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இட் அஃபெக்டட் யங் அடல்ட்ஸ். இதுக்கு அடுத்து வந்த ஃப்ளூலாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப கொரோனா வருது, கோவிட் வந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவாங்க? சில்ட்ரனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவாங்க, எல்டர்லி பீப்புள் சீனியர் சிட்டிசன்ஸை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவாங்க, பிரெக்னென்ட் விமன்ஸை வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா வல்னரபிளை விட ஜாஸ்தியா அஃபெக்ட் ஆனது இந்த யங் அடல்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா வந்துட்டு டெவலப் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த நல்லா ஆக்டிவா இருக்கும். ஓகே, பட் என்ன ஆயிரும் அப்படின்னா இவங்களை வந்துட்டு இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அஃபெக்ட் பண்றப்ப ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ ரொம்ப அக்ரெசிவா இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்ததுனால இப்போ ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியா நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபாரின் பாடி உள்ள வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபீவர் வரும். டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி அந்த பாடி அந்த பார்ட்டிகளை வந்துட்டு கொல்றதுக்கான ஒரு மெக்கானிசம், ரைட்டா. ஆனா அந்த டைம்ல இம்யூன் சிஸ்டம் தெரியாது இல்லையா, நம்ம பாடி வந்துட்டு நம்மளால அதை தாங்க முடியுமா முடியாதான்றத. ஃபீவர் அப்ப நம்ம ஒரே ஃபேட்டிக் ஆயிரும், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ரைட். ஆனா அது நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு அது தெரியாது. இதே மாதிரி இந்த மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல் வந்தப்ப, ஃப்ளூ வந்தப்ப இதை அஃபெக்ட் பண்றப்போ என்ன பண்ணுன்னா அதிகமான இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு காஸ் பண்ணிச்சு. ஓகே, ஸோ லங்ஸை சுத்தி அதிகமான இன்ஃப்ளமேஷன் வந்தது, ஃப்ளூயிட் செக்ரீஷன் ஜாஸ்தியானது. இந்த ரீசன்ஸ்னாலேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகே, ஸோ டியூ டு ஹைப்பர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதை வந்துட்டு சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்றோம். நத்திங், இந்த இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அக்ரெசிவா ஆக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வைன் ஃப்ளூ. ஸோ இது வந்து 2009 to 2020. ஓகே, ஸோ 21st செஞ்சுரியுடைய ஃபர்ஸ்ட் பேண்டமிக் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்வைன் ஃப்ளூ. ஓகே, போத் ஆர் பேண்டமிக் ஒன்லி. அதுவும் பேண்டமிக் தான், இதுவும் பேண்டமிக் தான். ஃபர்ஸ்ட் பேண்டமிக் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு பிளேக்ல போயிடும். ஓகே, பட் நம்மளுக்கு வைட் ஸ்ப்ரெட்டா நடந்தது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது ரீசன்ட் டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 பேண்டமிக்கும். ஸோ இது ஜாஸ்தியா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் நடக்கிறப்ப சேம் கன்ஜஸ்டடான பிளேசஸ் இருக்கும், க்ரௌடட் பிளேசஸ் இருக்கும். ஸோ இந்த ரீசன். தென் ஏர் டிராவல்லாம் வந்துட்டு நல்லா ஜாஸ்தியா அந்த டைம்ல வந்துட்டு வளர ஆரம்பிச்சதுனால ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறப்பையும் ஸ்ப்ரெட் வந்துட்டு நடக்குது. சேம் எப்படி நம்மளுக்கு கோவிட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சோ எல்லா ஏரியாவுக்கும் அதே மாதிரி. ஓகே, ஸோ அரௌண்ட் 1.4 பில்லியன் இன்ஃபெக்டட். ஸோ மார்டாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ விட கம்மி தான், பிகாஸ் இந்த டைம்ல நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வேக்சின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணிட்டோம். ஓகே, தென் ஆன்டிவைரல் ட்ரக் ஆசல்டம்பீர். ஸோ சேம் இதே ட்ரக் தான் வந்துட்டு இப்பயும் நம்ம வந்துட்டு ஃப்ளூ அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கொடுக்கக்கூடிய ட்ரக். ஸோ இதுல வந்துட்டு யங்கெல்லாம் கிடையாது, இதுல வந்துட்டு வல்னரபிள் யாரோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அஃபெக்ட் ஆனாங்க. ஓகே, ஸோ அதோட ஸ்ப்ரெட் பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் ஸ்ப்ரெட் த்ரூ ரெஸ்பிரேட்டரி. அப்படின்றப்போ நம்மளுக்கு டிராப்லெட்ஸ் மூலமா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்னீஸ் பண்றப்ப, ஈவன் பேசுறப்ப, தலைவலி டிராப்லெட்ஸ், காஃபிங் இதெல்லாம் மூலமே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ டைரக்டா அது மட்டும் கிடையாது, வென் எவர் யூ டச் சம்திங் இன்ஃபெக்டடான ஸ்பேஸ், நம்ம வந்துட்டு பேசுறப்போ காஃப் பண்ணிட்டோம், இப்போ அந்த இடத்துல அந்த டிராப்லெட்ஸ் இருக்கும், தெரியாம நம்ம அந்த இடத்த டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பயும் அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ். எப்படி கோவிடோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, ரைட். ஸோ கிரௌடட் பிளேசஸ்ல வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இன்குபேஷன் பீரியட் இந்த சென்ஸ் நம்மளுக்குள்ள வைரஸ் வந்துடும், வந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கு சில நாள் எடுத்துக்கும் இல்லையா, அந்த பீரியட் தான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் 1 to 4 days. ஸோ இந்த இன்ஃபெக்ட் ஆகி எனக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஆனதுல இருந்து ஒரு 2-3 daysல சிம்டம்ஸ் வருது. சிம்டம் வர்றதுக்கு முன்னாடி நாள்ல இருந்து ஈவன் 7 days to 11 days வரைக்குமே
என்னால வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு அந்த டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான எபிலிட்டி அரௌண்ட் 10 days கிட்டக்கே ஒரு பர்சனுக்கு இருக்கும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சடன் ஃபீவர் வர்றது, இந்த சில்ஸ் ஷிவரிங். யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு தான் அந்த மாதிரிலாம் சில்ஸ் வரும். ஓகே, மேக்ஸிமம் வேற எதுக்கும் வராது. ரைட். ஸோ இந்த சில்ஸ் ஷிவரிங் வந்துருச்சு, ஹை ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னால உடனே டாக்டர் போய் பார்த்துடணும். ஓகே, நார்மல் ஃபீவர் அது கிடையாது. ஓகே, தென் இதுவும் சொல்லுவோம் ஈவினிங் வர்றது, ரிப்பீட்டடா ஒரு டைமிங்க்கு மட்டும் இன்டர்வல் விட்டு வரும் இல்லையா, அதுவும் வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ இதுல மேஜரானது என்ன அப்படின்னா இந்த சில்ஸ் ஷிவரிங், தென் அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் அப்பிடைட். எல்லாத்துக்குமே வந்துட்டு வெயிட் லாஸ் எல்லாம் ஆகாது. சில டிசீசஸ்க்கு ரொம்ப சிவியரானதுக்கு மட்டும்தான் வெயிட் லாஸ் வந்துட்டு ஆகும். ஓகே, லாஸ் ஆஃப் அப்பிடைட் லைக் பசி எடுக்காது. ஓகே, தட் ஒன். ஸோ ஆல்ரெடி வி செட், ஸோ இது ரெஸ்பிரேட்டரின்றதுனால நம்மளுக்கு நிமோனியா காஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அது நிமோனியா. ஓகே, தென் டயக்னோசிஸ் RT-PCR. ஓகே, RT-PCR ஈவன் கோவிட்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ RT-PCR in the sense reverse transcription polymerase chain reaction. ஓகே, reverse transcription polymerase chain reaction test. ஓகே, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்றது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இது என்னது RNA-வா, ரைட்? ஸோ இந்த RNA-வை நம்ம வந்துட்டு DNA-வா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, செக்மெண்டா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு அதையே ஆம்பிளிஃபை பண்ணி அதை ரிசர்ச் பண்றதா இந்த டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா நம்மளுக்கு RT-PCRன்றது என்ன அப்படின்னா RNA-வை DNA-வா மாத்துறது. மேக்ஸிமம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, RT-PCR. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்பெசிஃபிக்கா ரேபிட் இன்ஃப்ளூயன்ஸா டயக்னோஸ்டிக்ஸ் டெஸ்ட் அப்படின்றதும் இருக்கு. பட் ஹைலி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா கரெக்டான ரிசல்ட் அக்யூரசி வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கக்கூடியது RT-PCRல. ஓகே, ஸோ இது வந்துட்டு இமீடியட்டா வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், they already written this one. Next is zanamivir. Okay, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மான்சூன் வின்டர் டைம்ல வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா இது ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, வின்டர் டைம். ஓகே, மான்சூன் அண்ட் வின்டர். That's it about flu. Okay, next வந்துட்டு தால் லேக். ஓகே, ஸோ தால் லேக் வந்துட்டு ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் லேக் ரீசெட்டில்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது வந்துட்டு 2009ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இது என்னது தால் லேக்ன்றது வந்துட்டு லேக், ரைட்டா? இப்போ இந்த லேக்கை வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இக்கோலாஜிக்கல் ப்ரிசர்வேஷன் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போ அதை ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் இது. ஓகே, ஸோ இக்கோ சிஸ்டம் கன்சர்வேஷனுக்காக கொண்டு வந்த ப்ராஜெக்ட். பட் என்ன ஆயிருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ டியூ டு தேர் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இதை வந்துட்டு ட்ராப் பண்றாங்க இப்போ. ஓகே, பட் இதுக்கு வந்துட்டு இத்தனை வருஷமா அரௌண்ட் ஒரு 17 years-ஆ இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபண்டிங் பண்ணியும் கூட 27% தான் ஒர்க் நடந்திருக்குன்றதுனால மக்களுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்குதுன்றதுனால இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம ட்ராப் பண்றோம். ஸோ இது வந்துட்டு நீங்க லைக் எத்திக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஓகே, தென் கவர்னன்ஸ் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்குறப்ப இது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்டை மக்கள் ஒத்துக்கலன்றதுனால நம்ம ட்ராப் பண்றோம். ஓகே, ரைட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் டால் லேக்ன்றது வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு கமிட்டி போட்டு இந்த கமிட்டியில வந்துட்டு இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மக்கள் வந்துட்டு தே ஆர் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த லேக். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த மக்கள் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அவங்க வந்துட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் த லேக். ஸோ அவங்களையும் இந்த கன்சர்வேஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த கன்சர்வேஷன் மாடல் தான் நம்ம என்ன சொல்றோம், இன்சிட்டு எக்கோ ஹேம்லெட் கன்சர்வேஷன் மாடல். இன்சிட்டு எக்கோ ஹேம்லெட் கன்சர்வேஷன் மாடல். ஹேம்லெட் அப்படின்னா லைக் இட்ஸ் ஸ்மால் செட்டில்மெண்ட் ஏரியான்னு இருக்கும். சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ஏரியால மக்கள் வந்துட்டு சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ செட்டில்மெண்ட்லயே ஸ்மாலஸ்ட் செட்டில்மெண்ட் ஏரியா. இன்சிட்டு எக்கோ ஹேம்லெட் கன்சர்வேஷன். ஸோ இந்த கன்சர்வேஷன் மாடல் நம்ம வந்துட்டு பண்றோம் அப்படின்னா அப்ப என்னெல்லாம் அதுல வந்துட்டு நம்ம மெஷர்ஸ் வந்துட்டு எடுக்கலாம். ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ். ஓகே, டால் லேக் மட்டும்தான் அது ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஃபாரஸ்ட் கன்சர்வ் பண்றோம் இல்லையா, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் கன்சர்வ் பண்றோம். அதுக்குள்ளேயும் மக்கள் இருக்க தான் செய்யறாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்றப்போ எப்படி வந்துட்டு மக்களையும் சேர்ந்து இன்க்ளூட் பண்றது, அதுதான். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு ஹேபிடேட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அலாங் வித் சஸ்டைனபிள் லிவ்லிஹுட். வாழ்றாங்க ஆனா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது இருக்கிற மாதிரி விட்டுட்டு வாழ போறாங்க. ஓகே, ஸோ சஸ்டைனபிள் லிவ்லிஹுட்டையும் சேர்த்து ப்ரமோட் பண்றோம். அதுக்கு எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுசஸ். ஓகே,
எக்கோ ஃப்ரெண்ட்லி. இப்போ ஃப்ளட் வருது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ அப்ரைஸ்டு பில்டிங்காக வந்துட்டு நம்ம கட்டுறது, சோலார் பேனல்ஸ் வந்துட்டு வைக்கிறது, ஓகே, எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன்ல வந்துட்டு லைன்ஸ்ல கொடுக்காம இந்த மாதிரி பண்றது, ஓகே. தென் கம்யூனிட்டி பேஸ்டு ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஃபாரஸ்ட் கார்டியன்ஸா போடுறது, ஃபாரஸ்ட் வாட்சர்ஸா போடுறது, ஓகே. ஹண்டிங் போச்சிங்லாம் நடக்குது அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஓகே. அதுக்கு அந்த டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கன்சர்வேஷன்ல கம்யூனிட்டியும் சேர்த்து இன்வால்வ் பண்ணிக்கிறது. தென் கன்சர்வேஷன் மெசர்ஸ்ல வந்துட்டு ட்ரெடிஷ்னல் இண்டிஜினஸ் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அதையும் அதுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணி பிளானிங் வந்துட்டு பண்ணிக்கணும், ஓகே. ரைட். தென் சஸ்டைனபிள் லிவ்லிஹுட் ஆக்டிவிட்டிஸ் லைக் நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடியூஸ் கலெக்ஷன்ஸ், ஓகே. ஸோ நமக்கு இந்த ஹனி, ஓகே, லைக் பேம்பு கல்டிவேட்டே பண்றது, ஓகே, நாட் கட்டிங், கல்டிவேஷன், ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு வித்து அவங்க லைஃப்பை வந்துட்டு அவங்க லீட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வாழவும் செய்யணும், வருமானமும் வேணும், பட் அட் சேம் டைம் ஃபாரஸ்டையும் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்களை வந்துட்டு அலோவ் பண்றது, ஓகே. தென் ரெனியூபிள் எனர்ஜி யூஸ். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ சொன்னோம் இல்லையா, ஸோ சோலார் பேனல்ஸ் அந்த மாதிரி. தென் டு அவாய்ட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ஸ் நம்ம வந்துட்டு ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்துட்டு கொடுக்குறது. தென் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வந்துட்டு நம்மள ப்ரொடெக்டடான ஏரியாஸ் எல்லாம் போடுறது, ஓகே. லைக் எலிஃபென்ட்லாம் வராமல் இருக்கணும் இல்லையா, ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அந்த எலக்ட்ரிக் ஃபென்சஸ் வந்துட்டு போடுவாங்க, ஓகே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் இன்சிட்டு கன்சர்வேஷன், ஓகே. ஸோ தால் லேக் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ தால் லேக் இட் இஸ் லொகேட்டட் இன் ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன் காஷ்மீர் வேலி, ஓகே. காஷ்மீர் வேலியில இருக்கு. இட் இஸ் நோன் அஸ் ஜுவல் ஆஃப் ஸ்ரீநகர், ஓகே. ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு டியூரிங் ஹிமாலயன் அப்லிஃப்ட்மெண்ட் ப்ராசஸ், ஓகே. ஸோ இந்த டெக்டானிக் பீரியட்ல வந்துட்டு டெக்டானிக் அப்ளிமெண்ட் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு ஃபார்ம் ஆனது, ஓகே. ஸோ ஹிமாலயன் ஓரோஜினி அப்ப ஃபார்ம் ஆனது. தென் அதுக்கப்புறம் அது நடந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிளேஷியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகும். தென் ரிவர் வந்துட்டு ஓடும், அதோடைய ஃப்ளூவியல் டெபாசிஷன்ஸ் நடக்கும், செடிமெண்டேஷன்ஸ் நடக்கும். இதனால ஃபார்ம் ஆனதான் நம்மளுக்கு இந்த தால் லேக், ஓகே. இதே மாதிரியே நம்மளுக்கு செடிமெண்டேஷன்ஸ் நடந்து இப்போ நம்மளுக்கு இந்த ரிவர் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிளேஷியோ ஃப்ளூவியல் செடிமெண்டேஷன்ஸ் நடந்து அந்த லேக்கே ஒன்ஸ் இல்லாம போய் அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஃபார்மேஷனுக்கு பேர் என்னது, பர்டிகுலரா அது வந்துட்டு காஷ்மீர்ல மட்டும்தான் இருக்கு. அதுல மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கிராப் வந்துட்டு போடுவாங்க, கரேவா ஃபார்மேஷன்ஸ். டோன்ட் ரிமெம்பர். சாஃப்ரான் கல்டிவேஷன் இதுல தான் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ காஷ்மீர் வேலி பாத்தீங்கன்னா அங்கதான் இந்த கரேவா ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இட் வாஸ் அ லேக், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த ஓரோஜனி ப்ராசஸ் நடக்கிறப்ப ஒரு லேக்கா இருந்து அதுக்கப்புறமா அது ட்ரை ஆகி போனதுனால நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ரிச்சான செடிமெண்டேஷன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ ஹிமாலயாஸ்ல இருக்கு, இது ஹிமாலயாஸ்ல இருக்கு, ஓகேங்களா. இப்போ ஃபர்டைல் ரிச்சான ஏரியாஸ் நம்மளுக்கு எங்க இருக்கும், பிளைன்ஸ்ல இருக்கும், ரைட்டா. ஸோ அப்படி யூஸ்வலா பிளைன்ஸ்ல தான் இருக்கும். நம்மளுக்கு ஹிமாலயன் ரீஜன்னா அந்த இடத்துல ஃபுல்லா எப்படிதான் நடந்துட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா எரோஷன் ஜாஸ்தியா நடக்கும். அந்த இடத்துல கல்டிவேஷன் பண்றது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃபர்டைலான ஒரு பார்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் யூனிக், ஓகே. இது டூவர் ஃபார்மேஷன், ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதான் அந்த கரேவா ஃபார்மேஷன்ஸ். ஒன்ஸ் இட் வாஸ் அ லேக் காஷ்மீர், தென் லேட்டர் செடிமெண்டேஷன்ஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்கிறதுனால, ட்ரை அப் ஆயிரதுனால நம்மளுக்கு அந்த செடிமெண்டேஷன்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம சாஃப்ரான் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகே. ஸோ கரேவா ஃபார்மேஷன், காஷ்மீர், சாஃப்ரான் கல்டிவேஷன், ஓகே, ரைட். ஓகே. ஸோ இந்த ரிவர் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்துட்டு ட்ரைன் பண்ணக்கூடிய ரிவர், இதை ஃபீட் பண்றதும் சரி ட்ரைன் பண்றதும் சரி எந்த ரிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெலம் ரிவர், ஓகே. ஸோ இந்த ஜெலம் ரிவர் என்ன பண்ணுது, ரெண்டு ப்ராசஸையுமே, அதாவது இந்த லேக்குக்கு ஃபீடிங்கும் பண்ணுது, அதில் அந்த அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டும் போகுது, ட்ரைனும் பண்ணுது. ஸோ அதனால இந்த லேக் வந்து இட்ஸ் ஆக்டிங் லைக் அ ஃப்ளட் பேரியர், ஓகே. தண்ணி பற்றாக்குறையா இருக்கிற நேரத்தை இதுல வந்து செடிமெண்டேஷன்ஸ் ஐ மீன் வாட்டர் வந்துட்டு இதுல இருக்கும். ஸோ இதுல இருந்து லீவ் ஆகி போகாது. ஸோ அப்ப இந்த அங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஃப்ளட் வாட்டர் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளட்டிங் நடக்கிறப்பையும் ஊருக்குள்ள வராம லேக்ல வந்துட்டு நிறைய வாட்டர் வந்துட்டு இருக்கும், ஓகே. ஸோ அதனால இது ஃப்ளட் பேரியரா வந்துட்டு நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ ஜெலம் ரிவர் தான் நம்மளுக்கு இந்த யங் ஸ்டேஜ்லயே மியாண்ட்ரிங் வந்துட்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிவர், ஓகே. ஸோ மியாண்ட்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மெச்சூர் அண்ட் ஓல்டு ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த ரிவர் இப்படி வளைஞ்சு போறது, ஓகே. ஸோ அந்த ஃபார்மேஷன் நம்மளுக்கு எங்க தான் நடக்கும், மெச்சூரிலையும் ஓல்ட்லையும் தான் நடக்கும். பட் யங் ஸ்டேஜ்லயே ஃபார்ம் ஆகக்கூடியது எந்த ரிவர் அப்படின்னா ஜெலம் ரிவர், ரைட். தென் அப்புறம் பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்துட்டு ஃப்ளோட்டிங் கார்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃப்ளோட்டிங் கார்டன்ஸ் காஷ்மீர்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது, நிறைய ஊர்ல வந்துட்டு இருக்கு, ஓகே. ஈவன் கேரளால கூட நிறைய இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் கார்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ராத் அப்படின்னு சொல்றோம், ஓகே. ஸோ இட்ஸ் வெட்லேண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய ஏரியா. லோட்டஸ் அதெல்லாம் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க, ஓகே.
ராத் அப்படின்னு சொல்றோம். தென் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு யூனிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிக்னஸ் ஷிகாரா அப்படிங்கிற அந்த போட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு பேக் வாட்டர்ஸ் அப்படின்னா டக்குன்னு எதை சொல்லுவோம்? பேக் வாட்டர்ஸ் கேரளா, ரைட்? ஸோ பேக் வாட்டர்ஸ் எப்படி கேரளாக்கோ, ஸோ அந்த இடத்துல இந்த போட் ஹவுஸ் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இங்கேயும் போட் ஹவுஸ் ஃபேமஸ் தான். அந்த போட் ஹவுஸ்லயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஷிகாரா அப்படிங்கிறது ஃபேமஸ். ஸோ இப்போ போட் இப்படி இருக்கு அப்படின்னா லைக் இந்த மாதிரி ஒரு டென்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா, ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு ஷிகாரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். தென் இதுல இப்ப கரண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி பொல்யூஷனும் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. தென் இதை கன்சர்வேஷனுக்காக டால் லேக் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் இட் அபவுட் டால் லேக். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெட்லேண்ட்ல ஸோ ரீசெண்டா ராம்சர் சைட்ஸ் 2 சைட் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன் இஸ் லொகேட்டட் இன் உத்தரப்பிரதேஷ், அதர் ஒன் இஸ் அட் குஜராத். ஓகே, ஸோ பாட்னா பேர்ட் சாங்சுவரி அண்ட் அதர் ஒன் சாரி தண்ட் அட் குஜராத். ஓகே, ஸோ இந்த 2 ஏரியாஸையும் வந்துட்டு நம்மளுடைய ராம்சர் கன்வென்ஷன்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சர் சைட்ஸ் எத்தனையா மாறி இருக்கு? 98 சைட்ஸ். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட், நோட் இட். ஓகே, 98 சைட்ஸா வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ ஏன் இதை பண்றோம் அப்படின்னா பிகாஸ் இந்தியா சிக்னட்டரி டு ராம்சர் கன்வென்ஷன். ஓகே, ஸோ லைட்டா ஒரு கிளான்ஸ் மட்டும் ராம்சர் கன்வென்ஷன்ன்றது லாஸ்ட்ல பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாட்னா பேர்ட் சாங்சுவரி, அஃப்கோர்ஸ் இட் இஸ் லொகேட்டட் இன் உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ அதர் நேம் பாத்தீங்க அப்படின்னா பாட்னா விஹார் பேர்ட் சாங்சுவரி. ஸோ 1991ல வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பேர்ட் சாங்சுவரி எது அப்படின்னா இதுதான். ஓகே, ரைட். ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட். ஓகே, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டரா தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, சலைனாவும் இருக்கும் வெட்லேண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட். ஓகே, ரைட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் லைக் யூ ஹேவ் லாட் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் லைக் பிளான்ட் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ இந்த 2 பிளேசஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேர்ட்ஸை வந்துட்டு ஜாஸ்தியா ப்ரொடெக்டிவா பேர்ட்ஸ் பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கான ஏரியா இந்த 2 ஏரியாவுமே. ஓகே, ஸோ அதான் சி அஃப்கோர்ஸ் இதுலயே பேர்டுன்னு போட்டிருக்கு இல்லையா, 2 ஏரியாவுமே கிட்டத்தட்ட அதே ஃபீச்சர் இருக்கக்கூடியதான். ஓகே, ரைட். ஸோ தென் அரௌண்ட் thousands ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ், சேம் லைக் பேர்ட்ஸ் தான் அதுவுமே. ஓகே, ஸோ அண்ட் தென் வின்டர் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா thousands ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி வரும். ஓகே, then apart from that you have other birds. Okay, write like 1 or 2, that is enough. Or if you don't write also no problem, material பாத்துக்கோங்க. Okay, right. Next பாத்தீங்க அப்படின்னா it is a IBA. This is important. So important bird and biodiversity area, IBA. இதை யாரு டெசிக்னேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் அப்படின்றவங்க டெசிக்னேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எப்படி ராம்சர் சைட்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸோ பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் இதை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ யார் வேணாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பட் கன்சர்வேஷன் ரிலேட்டடா இருக்கணும். ஓகே, ஸோ குளோபல் பிளாட்ஃபார்ம். ஓகே, கவர்மெண்டல் ட்ரீட்டி எல்லாம் எதுவும் கிடையாது, ரைட்? ஸோ இட்ஸ் குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன், அவ்வளோதான், ரைட்? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க்கே என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேர்ட்ஸோடைய சாங்சுவரிஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது. தென் IUCN-க்குமே இந்த பேர்ட் வந்துட்டு என்டேஞ்சர்டா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா, இந்த மாதிரியான டேட்டாஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றது. இது ரெண்டுமே இந்த பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனலுடைய ஒர்க். ஓகே, ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல்ன்றதும் இம்பார்ட்டன்ட். ஓகே, தனியா. நெக்ஸ்ட் சாரி தென் வெட் லேக். ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன் தேன் தட் ஒன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனி கிராஸ்லேண்ட், ரான் ஆஃப் கட்ச், இது 2 ஏரியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ கட்ச் ஏரியாலேயே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெசிக்னேட் பண்ண ராம்சர் சைட் வந்துட்டு இதுதான். ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் தே ஹேவ் அதர் சைட்ஸ் ஆல்சோ, பட் கட்ச் ஏரியாவில் வந்து ஃபர்ஸ்ட் சைட். ஓகே, தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டி ஷாலோ லேக். ஸோ இந்த லேக் வந்துட்டு சலைனாவும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கும். எப்பெல்லாம் நம்மளுக்கு மழை பெய்யுதோ இல்லை ரிவர் வாட்டரால வர முடியுதோ, ரீச் ஆக முடியுதோ, அப்போ இட் வில் பிகம் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் இல்லைன்றப்போ சலைன் வாட்டரோட இன்ட்ரூஷனால இட் பிகம்ஸ் அ சலைன் லேக். ஸோ இது ரெண்டுமே நடக்கக்கூடியதுனால இட் ஹேஸ் அ யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ரைட்? ஸோ சால்ட்டி ஷாலோ லேக். ஸோ
மேப் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு கட்ச் ஏரியா. ஸோ இது வந்துட்டு இந்த பனி கிராஸ்லேண்டு. இது ரெண்டுக்கும் நடுவுல லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, அதனால சி வாட்டர் இன்ட்ரூஷனும் இருக்கும் அண்ட் நார்த்ல ஓடக்கூடிய ரிவர்ஸும் வந்துட்டு இதை இந்த ரீஜன்ல வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஓகே ரைட். ஓகே, தென் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ டெசர்ட் வெட்லேண்ட் நம்மளுக்கு ரெண்டுமே வந்துட்டு ஃபீட் பண்ணக்கூடியது. நிறைய ரிச் வாட்டர்லாம் கிடையாது. இந்த டேர்ம்லேயே பாத்தீங்களா ஷாலோன்னு சொல்லிட்டோம் ரைட்டா. ஸோ அளவா தான் தண்ணி இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ராஜஸ்தானுக்கு கீழே கண்டிப்பா அந்த ஏரியா அப்படிதான் இருக்கும். ஓகே, தென் வி ஹேவ் டைவர்ஸ் பேர்ட்ஸ் தென் ஃபானாஸ். ஓகே, தென் நிறைய கிரேன்ஸ் ஃபிளமிங்கோஸ் வந்துட்டு யூஸ்வலா இங்கே வரும். ஓகே, அங்கே வாட்டர் ஃபால் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரேன்ஸ் அண்ட் ஃபிளமிங்கோஸ். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் சேம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் நிறைய வந்துட்டு இது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த இந்தியன் வைல்டாஸ் இந்த மாதிரி நிறைய லைக் உங்களுக்கு அனிமல்ஸையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி வரணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு கிரைட்டீரியா சொல்றோம் இல்லையா. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ரிவர் இருக்கு, ஒரு வெட்லேண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த வெட்லேண்டுன்றத என்ன பேசிஸ்ல வந்துட்டு நம்ம ராம்சர் சைட்னு சொல்றோம். ஏன்னா நிறைய வெட்லேண்ட்ஸ் இருக்குது இல்லையா. வெட்லேண்ட் அப்படின்றப்ப வெறும் லேக்கு மட்டும் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா, ஸோ லேக்கா இருக்கலாம் இல்ல லைக் ரைஸ் ஃபீல்டா கூட இருக்கலாம், அதுவும் வெட்லேண்ட் தான். ஓகேங்களா ரைட். தண்ணியும் இருக்கணும், அது கூட சேர்ந்து கொஞ்சம் லேண்ட் ஏரியாவும் இருக்கணும். தண்ணி இருக்கும், அது பக்கத்துல லேண்டும் சேர்ந்து இருக்கும். தண்ணி மட்டுமா கூட இருக்கும், ஓடுற வாட்டரா இருக்கலாம், ஸ்டில் வாட்டரா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம் ராம்சர் கன்வென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே ரைட். ஸோ ராம்சர் கன்வென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1971. ராம்சர்ன்ற பேஸ் ஈரான்ல இருக்கு. ஸோ அங்க ஃபார்ம் பண்ணதுனால ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்ற பேர் வந்துட்டு இதுக்கு வருது. 1982ல இந்தியா பிகம் மெம்பர் ஆஃப் இட். ஓகே, ஸோ இதுக்கு திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இதுல நிறைய இருக்கு, நான் ஒரு 4 மட்டும் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்களா. ஸோ கிரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம இந்த சாரி தந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த சால்ட்டாவும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கும். ஸோ தட்ஸ் அ யூனிக் ஒன். இல்ல அந்த ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு லேக்கா வந்துட்டு இருக்கணும், ஒரு வெட்லேண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த கேட்டகரி. தென் நிறைய வல்னரபிள் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸை வந்துட்டு அது வாழ்றதுக்கான ஒரு ஹேபிடேட்டா இருக்கணும். இட் ஹேஸ் டு சப்போர்ட் தயர் லைஃப். ஓகே, அந்த மாதிரி பிளேஸா இருக்கணும். இல்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் தயர் லைஃப் மீன்ஸ் ப்ரீடிங்காக மட்டும், ஓகே, இல்ல எக்லேயிங் பர்பஸ்க்காக மட்டும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஜை மட்டும் கவர் பண்ற ஏரியாவா இருந்தாலும் கூட தட் வில் கம்ஸ் அண்டர் திஸ். மைக்ரேஷன்ஸ் நடக்குது, வின்டர் பீரியட்ல மட்டும் தான் வந்துட்டு போகும், மீதி பீரியட்ல அங்கே பேர்ட்ஸே இல்லாம கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். தென் வாட்டர் பேர்ட்ஸ். இப்போ இது எதுவுமே இல்லை. ஓகே, இது எதுவுமே இல்லைனாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு 20,000 மேல இருக்கக்கூடிய வாட்டர் பேர்ட்ஸ் வந்துட்டு ரெகுலரா வந்து அது ஸ்டே பண்றதுக்கான ஒரு இடமா இருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட அட்லீஸ்ட் அந்த ஏரியால இருக்கக்கூடிய வாட்டர் பேர்ட்ஸ் உடைய பாப்புலேஷன்ல 1% மேல சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இல்ல அனிமல்ஸையாவது அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கிரைட்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ராம்சர் கன்வென்ஷனுக்குள்ள வருவோம். இதுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே போதும், எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, எனி ஒன் இஸ் இனஃப். ஓகே, ஸோ இந்த கிரைட்டீரியா மட்டும் குயிக்கா எழுதிக்கோங்க. என்விரான்மெண்ட் யாரு? ஓகே, இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பன்னி கிராஸ்லேண்ட். ஸோ இதோட வி வில் எண்ட் இட் அப். இன்னும் ஒரு டாபிக் இருக்கு, சீக்கிரமா. இந்த பன்னி கிராஸ்லேண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்னதுல பன்னி கிராஸ்லேண்டுக்கும் கச்சுக்கும் நடுவில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த பன்னி கிராஸ்லேண்டுன்றது யூனிக் ஒன். இந்த கிராஸ்லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிராபிக்கல் ஆரிட் செமி ஏரிட் ஏரியால இருக்கக்கூடிய டிராபிக்கல் கிராஸ்லேண்ட். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆரிட் செமி ஏரிட் ஏரியால இருக்கக்கூடிய டிராபிக்கல் கிராஸ்லேண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிராஸ்லேண்ட்ஸ் இன் ஏஷியா. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இட் இஸ் லொக்கேட்டட். ஓகே, தென் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மால்தாரி ட்ரைப்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஷிஃப்ட் ஆகிட்டு இருப்பாங்க, கட்ச் ஏரியா போவாங்க, அதுக்கப்புறமா அந்த கிராஸ்லேண்டுக்கும் வருவாங்க.
ஓகே. ஸோ நொமேடிக்கா இருந்தாங்க அப்படின்னா அந்த 2 ஏரியாவுக்கும் போயிட்டு வருவாங்க. ஓகே. மால்தாரி ட்ரைப்ஸ்ன்றவங்க பாத்தீங்க அப்படின்னா தே ஓன் திஸ் கராய் கேமல்ஸ். ஓகே, கராய் கேமல்ஸ். ஓகே. ஸோ இந்த கேமல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா தேர் ஸ்விம்மிங் கேமல்ஸ், தே கேன் ஸ்விம். ஓகே. ஸோ மேங்க்ரூவ்ஸ் ஏரியா இருக்கக்கூடிய ஏரியால வாட்டரும் மேங்க்ரூவ்ஸும் சேர்ந்து இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு அடாப்ட் ஆகிக்கிட்டதுனால இந்த கேமல்ஸ்னால வந்துட்டு ஸ்விம் பண்ண முடியும். இது வந்துட்டு இந்த கேமல்லையே தனி ப்ரீடு இந்தியாவில். ஓகேங்களா, ரைட். ஸோ தே கேன் ஸ்விம் அண்ட் தேர் அடாப்டட் டு திஸ் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த கேமல்ஸை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரீடிங் பண்ற குரூப் யாரு அப்படின்னா இந்த மால்தாரி ட்ரைப்ஸ் வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ தேர் பாஸ்டரலிஸ்ட். ஸோ இந்த ஏரியா கட்சுக்கும் அண்ட் இந்த பன்னி கிராஸ்லேண்ட் இந்த ஏரியாவுக்கும் வந்துட்டு போயிட்டு வந்துப்பாங்க. ஓகே. அண்ட் ஸோ இப்போ இதோடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோசோபிஸ் ஜூலிப்ரா வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால இந்த சீம கருவேலன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த கிராப்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப இதை என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் இந்த இடத்துல கம்மி தான். இட்ஸ் செமி அரிட் ஆரிட் ஏரியா. ஸோ அப்படின்றப்போ வாட்டர் கன்சர்வேஷனையும் நம்மளால பண்ண முடியாது. அண்ட் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்ன்றதுனால மற்ற ஸ்பீசிஸ் ஏதாவது நம்மளுக்கு இருந்துச்சுனாலும் அதோடைய பாப்புலேஷன் இது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஸோ இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கும். ஓகே, ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்துட்டு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் கேட்டகரியில இருக்கு. 1955ல இருந்து இட் இஸ் அ ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். ரிசர்வ்டு ஃபாரஸ்டா இருந்துச்சு அப்படின்னா தான் ஆல் ரைட்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா. ஸோ இது ப்ரொடெக்டடா இருக்கிறதுனால சம் ஆஃப் த ரைட்ஸ் தே ஹவ் கிவன் லைக் கிரேசிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இருந்து. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அலோடா இருக்கு. ஸோ நோ மச் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்பேர்ட் டு ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஓகே. ஸோ இட்ஸ் ஒன்லி அ ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் கேட்டகரி. ஓகே. ஸோ இப்போ 2019ல வந்துட்டு என்ஜிடி என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் அபவுட் பன்னி கிராஸ். திஸ் இஸ் யூனிக் ஒன். ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வாட் வி சா இன்னைக்கு என்ன பார்த்தோம், 3 டாபிக்ஸ். ஃப்ளூ பார்த்தோம், தென் ராம்சர் சைட்ஸ் பார்த்தோம், டால் லேக் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.